ஈழமானம் காக்க, இழந்த பெருமை நீக்க அமைப்பாய் திரள்வோம் என்று தாரக மந்திரத்தோடு இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற எங்களுடைய குலசாமியாக வழங்கக்கூடிய பெற்றோர்களையும் தாய்மார்களையும் இரு கரங்களை கூப்பி வணங்கி வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் அரசியல் எழுச்சி மாநில மாநாடு, சமூக நீதி, சம தர்மம், சம அரசியல், இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தானே நாம். இந்த நாட்டினுடைய குடிமக்களாக பிறந்து சுதந்திரத்திற்காக போராடி பல உயிர் தியாகங்களை செய்தோம். அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், வெள்ளையன் கொடுக்கப்பட்ட பட்டம் குற்றம் பழங்குடியினர். அதுதான் சீர்மரபு பழங்குடியினர் என்ற சட்டத்தில், கைரேக சட்டத்தில் சிறைச்சாலையிலே கையெழுத்திட வைத்தான் வெள்ளக்காரன். அதுபோலதான் இந்த சமுதாயத்திலே இன்றும் இந்த சமுதாயம் ஒருங்கிணைக்க முடியாமல் தத்தளித்து தள்ளாடி கொண்டு இருப்பதாக பேசி வருகிறார்கள். ஆனால் நான் மட்டும் அதை பேச மாட்டேன். முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை. உட்கட்சி தேர்தல் பொதுச் செயலாளர் சொன்னார் இல்லையா, அடுத்த வாரம் உட்கட்சி தேர்தல் இருக்கு. புதுசா பொறுப்புகள் எடுத்து உங்களுக்கு திறமைக்கேற்ற பொறுப்புகள் எடுத்து நீங்க செயல்பண்ணுங்கிறது இந்த இடத்துல அன்போட கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. நேற்று கூட ஒரு மீம்ஸ் போட்டாங்களாம், 24 மணி நேரமும் தங்கராஜ் பேசினார்ல, அது மாதிரி தங்கராஜ் எங்கேயோ வாட்ஸ்அப்ல போட்டிருப்பாரோ இல்ல எதுல குரூப்ல போட்டிருப்பாரோன்னு தெரியல. 24 மணி நேரம் சமுதாயத்திற்காக உழைக்கின்ற தலைவர் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க தெரியுங்களா, 24 மணி நேரமும் வருடம் முழுவதாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் தனது வயிற்று பசியை தீர்த்துக் கொள்வதற்காகவும் இந்த மக்களிடம் கொள்ளையடித்து வாழ்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, கட்சிக்காக நிதியோ, மாநாடுக்காக நிதியோ, இல்ல பொதுக்கூட்டங்களுக்காக நிதியோ ஒருவரிடம் 1 ரூபாய் சிவசாமி வாங்கி இருக்கிறார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். என்னிடம் வாங்கி இருக்கிறீர்கள், இதை மறைத்து மேடையில் பேசுகிறீர்கள், இது அப்பட்டமான பொய் நீங்க பேசுறது என்று சொல்லுங்கள். 22 மாவட்டத்திலே பொறுப்பாளர்களை நியமித்து இரவும் பகலுமாக அழைத்த நேரத்திலே குறித்த நேரத்திற்கு முன்பாக சென்று நின்று என்னுடைய இனத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு அதான் சொல்ல கங்கிடு கட்டிக்கிட்டு திரும்பியவனை பார்த்து இப்படி பேசுற உனக்கு பாத்தீங்கன்னா ஒன்னால ஒரு 100 பேர் பேசுறவர்களை சொல்றேன், மற்றவர்களை குறை சொல்ல வேண்டிய நோக்கம் எனக்கு கிடையாது, எண்ணங்களும் எனக்கு கிடையாது. குறை சொல்லுபவர்களை சொல்றேன், 100 பேரை ஒரு இடத்தில் அமர வைத்து நீ மாநாடோ இல்ல கூட்டமோ நடத்தி இருக்கிறாயா என்றுதான் நான் கேட்கிறேன். அதே போல் சொல்றேன், அவன் தனியாதான் கார்ல வருவான், தனியாதான் கார்ல போவான், அவனுக்கு எந்த இடத்துல வேணாலும் தட்டலாம்பாங்க. நான் வீட்டிலிருந்து கிளம்பும் போது வாக்கரிசியை வாயில் அள்ளி போட்டுக் கொண்டுதான் இந்த இனத்தினுடைய மக்களை வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும், முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட வர. ஆனா அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருக்கிற படம் என்ன படம் தெரியுமா, கோடீஸ்வரன் கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது, கல்லை உடைப்பவன், மண்ணை வெட்டுபவன், ஆழமாக கிணறை தோண்டுபவன். அவர்களுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும், உழைப்பால் தன்னை உயர்த்திக் கொள்ளுபவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் அல்ல. ஆனால் இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் பணக்காரர்களாக உழைப்பால் உயர்ந்தவர்கள். அப்ப இந்த அதாவது காப்பு காய்ச்ச கைகள், இந்த கரங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது இந்த கொம்பனாவது என்னை அசைத்து பார்க்க முடியுமா? நெவர், முடியவே முடியாது. ஆனால் இந்த இனத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்த பிறகுதான் என்னுடைய உடலில் இருந்து என்னுடைய மூச்சு பிரியும் என்பதை இந்த இடத்திலே உங்களிடம் நான் சூழ்நிலைக்கின்றேன். என்னிடம் 1000 குறைகள் சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடு என்பார்கள். இந்த காதிலே வாங்க மாட்டேன்.
அது வாங்கினால் அதை ஓசிக்க செய்யும். பார்க்கவும் மாட்டேன், பார்த்தால் தடுமாறுது. என்னுடைய இலக்கு இந்த சமுதாயம் 2026 உங்களை நான் சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய மூச்சு உள்ளவரை செயலாற்றுவேன் என்று இந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றேன். என்னையா மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை எம்எல்ஏ ஆக்குறாங்க, நம்ம எல்லாம் இழிச்சவாயனா இல்ல முட்டாளா, இவனுக்கு பார்த்தா கேனையனா தெரியுதா அப்படின்னு கீழே நின்று உட்கார்ந்து யோசிக்கிறீங்களா? உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், பேரூராட்சி கவுன்சிலர், ஊராட்சி கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர், அது மட்டும் இல்லாமல் மாவட்ட பெருந்தலைவர், ஒன்றிய சேர்மன், மேயர். இன்னைக்கு மைனாரிட்டி சமுதாயம், வாக்கு வங்கி குறைவாக உள்ள சமுதாயம் இன்று மேயராக இருக்கிறார்கள், கவுன்சிலராக இருக்கிறார்கள், சேர்மனாக இருக்கிறார்கள். இது எப்படி இருந்துச்சு? சற்று சிந்தித்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு? மைனாரிட்டி பணக்காசு இல்லை, எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்றால் இவர்களுக்கும் அந்த கவுன்சிலர் பதவியில் பங்கு கொடுத்தால் மட்டுமே அந்த சமுதாயம் ஓட்டு போடும் என்ற ஒரு தாக்கத்தை உருவாக்கினார். அந்த நிலைக்கு தான் நம்மளுடைய வீரபோயர் சமுதாயத்தை, போய நாயக்கர் சமுதாயத்தை, ஒன்று நாயக்கர் சமுதாயத்தை நாமும் கட்டமைக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் சொன்னார்கள், கல்லை விட்டு எறிவோம், கல்லை எடுத்து வீடு கட்டுவேன், காரி துப்புவோம், அந்த எச்சியை தண்ணீராக்கி கலவைகளுக்கு பயன்படுத்தி ஓடுவோம். இதையெல்லாம் செய்தால்தான் ஒருவன் அரசியலிலே திட்டுறாங்க, திட்டட்டும், அது அவருக்கு தெரிஞ்சது செய்யறாங்க. எனக்கு தெரிந்தது சமூகம், சமுதாயம், சமுதாய முன்னேற்றம், சமூக அரசியல். எந்தெந்த சாதியில பிறந்தோம் என்று சில பேர் நினைத்திருப்பார்கள், நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நம்ம யாரும் தெரியுமா? இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய வரலாறு எல்லையுற்றும் வரலாறு அனைத்தும் நூற்றாண்டு வரலாறு. நம்மளுடைய வரலாறு என்ன தெரியுமா? 2000 ஆண்டு வரலாறு. ராஜா பேரரசு, ஒட்ட பேரரசு ராஜா கபிலேந்தர் கஜபதி பேர பிள்ளைகள் முதல் படத்திலே அவரை அமைத்து வைத்திருக்கின்றோம். இரண்டாவதாக இருக்கின்ற சுதந்திர போராட்ட தியாகி வீரர் ஒட்ட ஒப்பண்ணா அவர்களை அமர்த்தியிருக்கின்றோம். மூன்றாவது படமாக வாரி வழங்கி காந்தியடிகள் காலத்திலேயே சங்கத்தை உருவாக்கிய ராமமோகினை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த இந்திய சுதந்திரத்திற்காக ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை ஒரு ரோல் மாடலாக வைத்திருக்கின்றோம். நாட்டுக்கு சுதந்திரம் பெறுவதற்காக கட்டமைத்த ஒரு ராணுவ தளத்தை சுபாஷ் சந்திர போஸ் என்றால் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை கட்டமைக்கக்கூடிய இடத்திலே வீரமோய் இளைஞர் பேரவையும் மக்கள் ராஜ்யம் கட்சியும் இருப்பது என்பது இந்த இடத்திலே சொல்லுவதிலே பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக மூத்த தலைவர் TR ராஜ் முன்னாடியே சங்கம் நடத்தி எத்தனையோ இன்னைக்கு சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன், ரெங்கி கமிஷன், பிகிராம் ஜிதாதே கமிஷன், இத்தனை கமிஷன்களிலும் நம்மளுடைய பேரை வர வைத்ததுக்கு உறுதுணையாக இருந்தவர் TR ராஜ் அவர்கள். அடுத்தது கடைசியா இருப்பது யாரு? இந்த சமுதாயத்திலே சிவசாமி என்று ஒருவன் இருக்கின்றான். அவன் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன், வேப்பூர் ஒன்றியத்தைச் சேர்ந்தவன், புதுவெட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவன் என்று அடையாளப்படுத்திய எனது குருநாதர் SAB குமாரவேல்சாமி தெய்வத்திரு அவர்கள். அவர்தான் ஒட்டர் போயர் பண்டி கோட்டா முன்னேற்ற சங்கம் என்று ஆரம்பித்தார். அந்த சங்கத்திலே கிளை பொறுப்பிலே நான் ஒரு இளைஞரணி பொறுப்பை பெற்றவன். நான் அதற்கு ரோல் மாடலாக வந்து பார்த்தீர்கள். அன்று அந்த சங்கத்திலே அவர் கூட தலைவிய ஒரு மகளிர் அணி செயலாளராக பயணித்த புரட்சி கண்ணல் சரஸ்வதி அம்மா இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க ஊர்ல கூப்பிட்டு நான் கொடியேற்றணும். அப்படி இருக்கும் பொழுது அன்று முதல் இன்று வரை எனக்கு எந்த இடத்துல போனாலும் ஒட்டன் போயர், போய நாயக்கர், ஒட்டன் நாயக்கர், இதுதான் என்னுடைய வார்த்தைகள் வரும். இதுதான் என்னுடைய மூச்சிலே தூக்கத்திலே கனவு காண்பது போதெல்லாம், ஆஹா நம்ம ஆளு ஒருத்தர் அடுத்த வருஷம் MLA ஆக போறான்,
அடுத்த வருஷம் எம்பி ஆக போறான், அடுத்த வருஷம் வந்து மேயர் ஆக போறான், சேர்மன் ஆக போறான். அந்த கனவு தான் வருது. அதை உருவாக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் இந்த இடத்துல இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்துல சொல்கிறோம். ஒரு எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு சரியா எல்லாரும் எனக்கு பதில் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய வயிற்று பசிக்காக நான் இதுவரை அழுததே கிடையாது, போராடினதே கிடையாது அப்படிங்கிற கை தூக்கும் பாப்போம், கை தூக்கும் பாப்போம். நான் வயிற்று பசிக்காக நான் சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக இதுவரையும் அழுததே கிடையாதுன்னு கை சொல்லுங்க, கை தூக்கும் பாப்போம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக கூட இருக்கட்டும், இல்ல டாடா மில்லியனாக கூட இருக்கட்டும், ஆனா அங்க கை தூக்கணுங்க பூரா போய் சொல்றாங்க. தன்னுடைய குழந்தை பருவத்திலே பசி என்று வரும் பொழுது தன்னுடைய தாயிடம் பசியை ஆற்றுவதற்கு போராடி பால் குடித்து பசியை நீக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த குழந்தையே அப்படி பண்ணும் போது உரிமைகளுக்காக வீதியில் வந்து போராடினதா என்ன? வாழ்வு என்னத்தையா பண்ண போறீங்க? ஒண்ணு சாதிக்கணும், ஆகணும், வடிவேலன் மாதிரி ஆகணும், ரங்கசாமி ஐயா மாதிரி ஆகணும், அழகிய மாதிரி ஆகணும், இங்க மேடையில் உட்கார்ந்து தலைவர்கள் மாதிரி ஆகணும், இல்லாட்டி செத்து போகணும். ஏயா கூட்டத்துக்கு வந்தது தப்பா? சாவு சொல்றீங்க. உங்களை வாழ்றது கௌரவமா வாழ சொல்றோம். சாராயத்துக்கும் சோத்துக்கும் அடுத்த வீடிடம் பிச்சை எடுப்பதை விட செத்து மடியலாம், செத்து மடியலாம். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்றது. ஏனென்றால் இந்த சமூகத்திலே பிறந்தோம், ராஜ வம்சம் என்று சொல்லுகிறோம். எந்த சாதியிலே ராஜில் வாழ்வு பட்டா இருக்கா? ராஜான்னு பட்டா இருக்கா? இந்த ஒட்ட சாதியில இருக்கியா? ராஜ வம்சம், சத்திரிய வம்சம் எந்த சாதியில இருக்க காட்டு. இந்த இடத்துல நான் நாடு தூக்குறேன். இல்லாத ஒண்ணு பேசிக்கிட்டு நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி? ஓட்டுக்கு 500 வாங்குறோம், 100 வாங்குறோம், புடவை வாங்குறோம். மாயம் இல்லை நம்மளுக்கு, ரோசம் இல்லை நம்மளுக்கு. நம்ம சுதந்திரம் அதுதான் ஓட்டு போறது. என் சாதிக்கு அங்கீகாரம் தராதப்ப, இடஒதுக்கீடு தராதப்ப, வாரியத்தில் திமுக இருக்கால அவருக்கு வாரிய தலைவரா போடு. கட்டட தொழில் யாருயா? கட்டட தொழில் யாரு? கட்டட தொழில் செய்வது யாருயா? ஒட்டதையா செய்யறான், ஒட்டதையா செய்யறான். கொத்தனாரா இருக்கட்டும், கட்டடத்துக்கு கல் உடைக்கிறதா இருக்கட்டும், என் கட்டட கட்டுறதுக்கு தண்ணி நோடுற கிணறா இருக்கட்டும். அன்னைக்கு வந்து சுண்ணாம்பு, இன்னைக்கு தான் சிமெண்ட். சுண்ணாம்பு ஓட்ட, மரம் ஓட்ட பிரிச்சு வச்சுட்டாயா, பிரிச்சு வச்சுட்டான். எல்லாத்தையும் கொலை என்னையா? எல்லாத்தையும் கொலை என்ன? முத்தகிளாறு, செடிப்பிளாறு, சாத்தலங்காரு, கொட்டலாறு, இது எல்லாத்தையும் வருதா இல்லையா? அப்படி எப்படியா நம்ம வேற? நீ வேற, நான் வேற. நீ மண் ஓட்ட, கல் ஓட்ட, சுண்ணாம்பு ஓட்ட, மரம் ஓட்ட, இது எங்கேயா எடுத்து வந்தது? எங்கேயா கண்டுபிடிச்சிக்க? கொலைகள் ஒன்னா இருக்கும் போது ஜாதிகள் எப்படியா வேறையாச்சு? இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம இனத்துக்கு பிரிச்சு வச்சிருக்காயா, பிரிச்சு வச்சிருக்கான், அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அடிமையா ஆகணுமா? காலகாலமா அடிமையா இருக்கணும்னா என்ன பண்றீங்க? என்னுடைய வாக்குக்கு 1000 ரூபாய், என்னுடைய வாக்குக்கு 5000 ரூபாய் வாங்கிட்டு 2 நாள்ல சாராயம் குடிச்சிட்டு வருஷம் பூரா நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல் வெட்டவும் மண் வெட்டவும், என்ன ரோட்ல சாராயம் குடிச்சிட்டு கிடக்கவும் போட்டுடலாமா? நீங்க இனிமே என்ன எடுக்கணும்? என்னுடைய ஜாதி கட்சி, என்னுடைய ஜாதி சங்கம் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு மட்டுமே நாங்கள் கட்டுப்படுவோம், அந்த முடிவை மட்டுமே நாங்கள் செயலாற்றுவோம், அந்த முடிவை மட்டுமே நாங்கள் செயல்படுத்துவோம். எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில இருந்து ஒரு தொழிலை வளர்த்து தன்னை வளர்த்து கொண்டு தன் குடும்பத்தை வளர்த்து கொண்ட ரங்கசாமி அவர்கள் என் சமூகத்துக்காக போராட வந்திருக்காருயா. உன்னால இனிமே என்னையா பண்ண முடியும்? அழகியம் வந்துட்டாரியா, கேஎன்ஆர் முருகன் வந்துட்டாரியா, திருப்பூர் ராஜாராம் வந்துட்டாரு, வேலுச்சாமி வந்துட்டாரு. இன்னும் அவங்க மட்டும் இல்ல, உழைக்கிறதுக்கு உழைப்பாளிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம். உழைப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விட்டோம். இனிமே இதை கூட புரித முடியாது, எங்களுடைய வாக்கு வங்கி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதை சபதமிட்டு சேலஞ்ச் பண்ணுவோம். முடியுமா?
முடியுமா 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 முடியுமா? என்னையா முடியாது? மனிதனால் வாங்க முடியாதது மட்டும்தான் தாயும் தந்தையும் மட்டும்தான். நீ எதுவாக இருந்தாலும் எண்ணத்திலே பதிவை, உன்னுடைய இலக்காக வை, நீ நிச்சயம் அதை அடைவாய். அப்துல் கலாம் என்ன சொன்னார்? இளைஞர்களே கனவு காணுங்கள். என்ன கனவு காணும்? நாளைக்கு கோட்டர் எத்தனை கோட்டர் குடிக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், அந்த கனவு அல்ல. திரும்ப ஒரு இலக்க வைங்க. இன்னைக்கு சபதத்தை ஏத்துங்க. இன்னைக்கு என்னது? வருடத்தின் முதல் ஏறுவரிசை நாள், வருடத்தின் முதல் ஏறுவரிசை நாள், வருடத்தின் முதல் வாரம் முடிவு நாள். அப்ப 2025 எப்படி இருக்கணும்? இளைஞரணி தலைவர் என்ன சொன்னாரு? ஒரு வருஷம் எல்லாரும் உண்மையாக நம் சமூகம் முன்னேற வேண்டும், நான் முன்னேற வேண்டும், என் குடும்பம் முன்னேற வேண்டும், நான் கௌரவமாக வாழ வேண்டும் என்று நினைங்கள். உங்களுடைய மாற்றம், இந்த சமூகத்தினுடைய மாற்றம், நம் சமூகத்தினுடைய மாற்றம் 2026 சட்டசபையிலே நம்மளுடைய குரல் நிச்சயம் ஒலிக்கும். அதுவரை ஓய மாட்டான் இந்த சிவசாமி, அதுவரை தூங்க மாட்டான் இந்த சிவசாமி. இந்த சிவசாமி தலைவன் அல்ல, இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வந்த அடிமை, இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அடிமை. எத்தனை தீய சக்திகள் எத்தனை கும்பலாக எந்த கும்பலாக அழிக்க நினைத்தாலும் இந்த சிவனை எதிர்த்தோர், சிவனை யாரையாவது சிவனை மிஞ்சிருக்காங்களா? அது போலதான் அந்த சிவன் வருடத்தை பெற்று வந்து இந்த சிவசாமி இந்த சமுதாயத்திற்கு அங்கீகாரம் பெற்று தராமல் ஓய மாட்டான், தூங்க மாட்டான். நிச்சயம் இதுதான் நடக்கும். என்னடா காசு எங்கடா இருக்கு, இவன்கிட்ட பணம் எங்கடா இருக்கு? பிச்சைக்காரன், பிறப்பால பிச்சைக்காரன். ஏன்னா பிறக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, எப்பா நீ பிறக்கும் போது ஒட்டு துணி இல்ல, அருணாகிரி இல்ல, நீ வெறும் பையனால பிறந்த. வெறும் பையனாக பிறந்திருந்தாலும் ராஜ வாழ்க்கையில் ராஜ வம்சத்தில் வளர்ந்திருக்கின்றேன். என்னுடைய தாயார் ஆண் பிள்ளை, எனக்கு முன்னாடி 2 அக்கா, ஆண் பிள்ளை என்று இல்லை என்று, சொத்துக்கு வாரிசு இல்லை என்று மண்டியிட்டு மண் சோறு சாப்பிட்டு என்னை ஈடெடுத்த தாய் 5-6 வருடம் என்னிடம் பேசாமல் இருந்தால், என்னுடைய தந்தை 1 மாத காலமாகிறது இறந்தார். 8 வருடம் என்னிடம் பேசவே இல்லை, என்னை பார்க்கவே இல்லை. கடைசியாக 5 மாதம் தான் என்னிடம் பேசினார். ஏனென்றால் வரத்தால் பெற்றெடுத்த பிள்ளை, வரத்தால் ஈடெடுத்த பிள்ளை, மண்சோறு சாப்பிட்டு பெற்றெடுத்த பிள்ளை, கோயில் குளங்களில் போய் வரம் கேட்ட பிள்ளை, ஊரில் சாபமாக காசு எடுத்துக்கொண்டு எங்கே சாபம் விற்கிறது என்று தேடி போகிறதே. ஐயோ, நான் இதற்காக என் பிள்ளையை பெற்றெடுத்தேன், இதற்காக என் பிள்ளையை ஈட்டெடுத்தேன் என்று என்னிடம் பேசாமல் இருந்தார்கள். ஆனால் நீங்கள் ஈண்டெடுத்த நேரமோ தெரியவில்லை. என்னுடைய தந்தையும் அந்த கிராமத்து அரசியல் செய்தவர். அவருக்கு பிறந்த நான் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய நான் போவது என்ன தவறமான என்று கேட்டேன். எம்மா ஒரு விபத்து மாதிரி நடந்தது, அது ராமலிங்க ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. சேலத்திலே என்னுடன் பயணித்த மூத்த வழக்கறிஞர், உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் அருள் அவர்களை தலைவராக வீரபையன் பெயரிலே போட வேண்டும் என்று நாங்கள் எல்லா திட்டங்களும் செய்து சென்றிருந்தோம். நான் இந்த சமுதாயத்தை சுட்டி வரைத்து இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளராக பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சேலத்தை நோக்கி பெரம்பலூரில் இருந்தே வந்து அன்று முடிவு செய்யப்பட்டுதான் என்னை தலைவராக அறிவித்தார்கள். 4-5 வழக்கறிஞர்களா சேர்ந்து. ஏண்டா இவரை தலைவரை தேர்ந்தெடுக்கணுமே, படிக்கலையே, போகலையே, செய்யலையே, இவர் என்ன செய்வார் இந்த சாதிக்கே அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் இவரை 2003 இருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சிறந்த போராளி, வெட்டிவா என்றால் கட்டி வருவார், அதற்காக இவரை தலைவராக ஆக்கின்றேன். நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் என் மனைவிட்ட சொல்றேன், தலைவரா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்பெல்லாம் செல்லு நிறைய டச் போன் கிடையாது.
2000 குறைவா தான் இருக்கு. போன உடனே என்ன சொல்றாங்க, சரி இன்னைக்கு வசமா மாட்டின நீ இன்னைக்கு வீட்டுல வசமா மாட்டின சங்கத்துக்கு தலைவர்னாங்க. எங்க அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, ஒரு ரூமுக்குள்ள போட்டு என்ன போட்டி போட்டாங்க. ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன், விவசாயத்தை பார்த்துட்டு வீட்டில் இருப்பேன்னு சொல்லி திறந்து விடுறாங்க. சரிம்மா என்ன வெளியில வந்துட்டேன், திறந்துட்டாங்க. போனை பிடிக்கிட்டா, போனை வாங்கிட்டு வச்சிருந்தேன். போனு நிறைய போன் வர ஆரம்பிச்சு 25 கட்சி ஆரம்பிச்சிட்டோம். ஜனவரி 1 அது 2017 பிறக்க போகுது. முதல் தேதி முதல் நாள் கொடியேற்றணும் அப்படின்னாங்க. சரி ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணுங்க, ஏற்றிடலானாங்க. சரி சொல்றோம் நாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தோம், இந்த மாதிரி என் கூட பெரம்பலூர்ல இருந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. தலைமை பதவி பெரம்பலூரை நோக்கி வந்திருக்கிறது. ஆனால் முதல் கொடி முதல் இது வந்து பெரம்பலூரில் ஏற்றுவோம்னாங்க. எப்ப எனக்கு யாரும் தெரியாது, நான் கிளை பொறுப்புல இருந்தேன், எனக்கு எல்லாம் பெரிய கொடி தான் முடிச்சிட்டு போனேன், இது யாரும் தெரியாது என்ன. ஐயா வாங்க ஏற்றலாம் சொல்லி எசனை என்ற ஒரு கிராமத்தில் 500 பேர் ஒன்றாக்கி, முதல் கூட்டத்திலேயே 500 பேரை ஒன்றாக்கி கொடியேற்றி ஓங்கி ஒழிக்க செய்ததுதான் இரட்டை வாழும் ஒடிசாவிலே நம்மளுடைய சின்னமாக விளங்கக்கூடிய சூரியனார் கோயில் சக்கரத்தையும் கொடியிலே பொருத்தி விண்ணோக்கி செலுத்தினோம். அந்த சிவசாமி அந்த ஆரம்பிக்கப்பட்ட வீரபாய் இளைஞர் பெயர்தான் அதே சேலம் மாவட்டத்தில் மாநாடு தேதியை அறிவிக்க வந்து உங்கள் முன்னே கருத்துக்களை கேட்டார் நம்ம RRS ஐயா. அப்ப மாநாடு என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் பேசுறீங்க, போனது வந்து பேசுறீங்க. என்ன மாநாடு தேதி அறிவிச்சீங்க, மாநாடுடைய பேர் அறிவிச்சீங்க, இடத்தை அறிவிக்கல கொடுத்து இன்று முதல் நான் கோயிலுக்கு விரதம் இருப்பது போல் இந்த சமுதாயத்திற்கு வளர்ச்சிக்காக இன்று முதல் விரதத்தை தொடங்கி நான் செயலாற்ற தயாராகிவிட்டேன். என்னிடம் மாவட்டத்திற்கு 50 இளைஞர்கள் வர தயாரா? வர தயாரா? வர தயாரா? விரைவில் என்று ஒன்று இருக்க வேண்டும். நான் பிறந்த சமுதாயம் எங்கும் விருது கிடைக்க கூடாது. ஒட்டன் என்று சொல்லடா, பெருமையோடு நீடா, போயின் என்று சொல்லடா, போயின் என்று சொல்லடா, பேரரசை போல வாழடா, பேரரசை போல வாழடா. எத்தனை முறை 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே படித்திருப்போம். அசோகம் என்று 7 முறை 8 முறை படையெடுத்தார் கலிங்கத்தை நோக்கி. அந்த கலிங்கம் எது? ஒடிசா, ஒட்ட தேசம், ஒட்ட நாடு, ஒட்டரசர் ராஜா கபிலேந்தர் கஜபதி. சுருக்கமா முடிச்சிடுறேன். புண்ணிய வேலைக்காக பயன்படுத்தினார். புண்ணிய வேலை என்ன? ஆலயம் கட்டுவது. ஆலயம் கட்டுவது. சோழர்கள் ஆண்டு காலம் எப்ப? நம்ம கஜபதியாருக்கு பின்னாடி தான். நம்ம கஜபதியாருக்கு பின்னாடி தான் சோழர்களுடைய காலம். அது முதல் தெரிஞ்சுக்கணும். பாண்டியர்கள் காலம் அப்புறம் தான். அப்ப 1.5 லட்சம் பேரை கொண்டு போச்சு. இவங்க என்ன பண்றாங்க? அது ஒட்ட நாட்டுக்காரங்க. இப்ப இங்க வந்திருக்கீங்க, இவரு மேட்டுப்பட்டிக்காரன், இவன் நம்ம பெத்தநாயக்க பாளையக்காரன், இவன் ஆத்தூர்காரங்கிற மாதிரி ஒரு கட்டட வேலைக்கு போறாங்க. அந்த கட்டடத்துக்கு என்ன தேவை? முதல்ல அஸ்திவாரம் வெட்டுறது. அந்த அஸ்திவாரம் வெட்டுறதுக்கு அந்த நாட்டுல இருந்து 10 பேர் எடுத்து வந்து விடுறான். இவன் யாரு? ஒட்ட நாட்டுக்காரன். என்ன ஒட்டையா என்ன செஞ்சிட்டு இருக்கான்? மண் வெட்டிருக்கான். அப்ப அவனை மண் ஓட்டன்னு சொல்லு. அப்ப அவன் வெட்டி விட்டான். கட்டணம் கட்டுறது கல்லு தேவை. கல் ஓடிக்கிறது 2 பேரும் எடுத்து விட்டான். அப்ப அவன் கல் ஓட்ட கல்லு ஓடிச்சாச்சு. கட்டுறதுக்கு சிமெண்ட் வேணும். அப்ப சிமெண்ட் தான், இப்பதான் சிமெண்ட். அப்ப அவன் சுண்ணாம்பு அரைச்சவன சுண்ணாம்பு போட்டான். அப்ப கட்டடத்துக்கு தேவை நில ஜன்னல் வைக்கிறதுக்கு இப்பதான் சின்ன சாதா ஜன்னல். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரமனை முறையில் பெருசா. அந்த ஜன்னலை செய்யறதுக்கு மரம் செய்யறதுக்கு மரம் வெட்டினவன மரம் ஓட்டான். அது அழகு பொருட்களை செய்யறவன மரம் ஓட்டான். இந்த மாதிரிதான் ஒரு கட்டட வேலையிலே கொத்தனாரு, பிளம்பரு, எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர் என்று சொல்வதை போலதான் ஒட்டை நாட்டுக்காரர்களை அந்த ஓட்டன் இந்த ஓட்டன் என்று பிரித்தாலும் சூழ்ச்சிகளை செய்து நம்மளை ஒன்று சேர விடாமல் ஒடுக்க நினைத்து நம்மளுடைய சமுதாயத்தை வளர விடாமல் செய்தார்கள். அதற்கு பிறகு வெள்ளையர் ஆட்சி காலத்திலே அந்த போர்க்குணம் நம்மளை விட்டு போகுமா? இன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாயம் சொல்லுவாங்க, தேவர், மறவர், கல்லர். இன்னைக்கு முத்திரையர், வளையர் எல்லாம் சொல்லுவாங்க. இதுல 68 ஜாதி அடங்கினது, 27 வகையான குறவர்கள். இவங்க எல்லாமே சேர்த்து குற்ற பழங்குடியினர். அது யார் யார் வரா தெரியுமா? நம்ம
திருட்ட போயர் தொங்கா போயர். தொங்கா போயர் என்ன? திருட்டு போயனா. என்ன போய? திருட்டு போயனா. அப்ப கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல திருட்டு போயன்னு வச்சிருக்கிறது இந்த சாதிக்கு கேவலம் இல்லையா? தெரியுமா? கொரில்லா கொரில்லா போர் கேள்விப்பட்டீங்களா? மறைஞ்சிருந்து தாக்குதல். அந்த மறைஞ்சிருந்து தாக்குதலே ஒரு சமுதாயம் என்று சொன்னால் இந்த போயர் சமுதாயம் தான். அதனால்தான் போயர் தொட்ட போயர், கொரில்லா தொட்ட போயர். கொரில்லா தொட்ட போயர் வந்ததுதான். நீங்க பாருங்க, ஜாதி சான்றிதழ் ஜாதி பட்டியல் எடுத்து பாருங்க, வேற எந்த ஜாதிக்காவது கொரில்லா போர் புரிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. மறைஞ்சிருந்து தாக்குதலிலே வல்லமைப்படுத்தவர்கள் இந்த சமுதாயம். ஏங்க இப்படிலாம் இருந்தமே ஏங்க இப்படி இருக்கும்? ஏங்க இப்படி இருக்குன்ற? ஏயா வேலை உண்டுன்னு வேலைக்கு போவியா? 4 காசை சம்பாதிப்பியா? குழந்தை குட்டியை சம்பாதிப்பியா? கேஸ் நீ ஏயா அலையிற? போடு நீ ஏயா அலையிற? அதை பாரியா, நீ நைட் நேரத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல படுக்க வேண்டியதா இருக்கு. நீ நைட் நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல படுக்க வேண்டியதா இருக்கு. நான் புள்ள குட்டியோட வீட்டுல தனியா படுக்க வேண்டியதா இருக்கு. எப்பயா சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்துறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் உருவானது. அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவானதுனால சாந்தமாகி ஊர் ஊராக சென்று நாம் பார்த்தீங்கன்னா எங்க இருப்போம்? அதிகமா டேம் இருக்கிற இடத்துல இருப்போம், மலைகள் இருக்கிற இடத்துல இருப்போம், குளங்கள் இருக்கிற இடத்துல இருப்போம். ஏன்? கோயில்கள் இருக்கிற இடத்துல இருப்போம். எங்க இருப்போம்? கோயில்கள் இருக்கிற இடத்துல இருப்போம். ஆனா நம்ம இப்ப 2025 ஐயா சொன்ன அந்த 8/6/2025 என்ன நடக்க போகுது? மாநாடு. மாநாடு தானே? என்னமா வேணும் உங்களுக்கு? மாநாடு வேணாமா? சரி, மாநாடு வேணாம். சரி, மாநாடுங்கிற கையை விட்டுருவான். மாநாடுங்கிறத கனவை கலைச்சிடுவான். ஒட்டுமொத்த போயர்களும் திரளும் போயர் திருவிழா என்று அழைப்போமா? போயர்களின் திருவிழா என்று அழைப்போமா? அப்ப திருவிழானா முளைப்பாறை எடுக்கணுமே, பால் கூட எடுக்கணுமே, கஞ்சி கலையை தூக்கணுமே. மகளிர் கட்டாயமாக இந்த சமுதாயத்திற்கு விடுதலை காலம் பிறந்து விட்டது என்று நினைத்து முளைப்பாறை, அதை 8 நாளுக்கு முன்னாடி முளைப்பாறை போட்டு முளைப்பாறையோடு மாநாட்டுக்கு வர வேண்டும். பால்குடமோடு மாநாட்டுக்கு வர வேண்டும். குழந்தை குட்டிகளை அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு மாநாட்டுக்கு வர வேண்டும். என் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? அதையும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் இல்ல. ஓ அப்படியா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை மாநாடு வச்சிருவோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை மாநாடு வச்சிருவோம். வச்சிடலாமா? வச்சிடலாமா? கரவோச 10லயே வேணாம் விட்டுருங்க. வச்சிடலாமா? சரி, மாநாடு அறிவிங்க. ஒண்ணு சொல்றேன், ஊருக்கு 10 பேர் பொறுப்படுத்திட்டாலும், மாவட்டத்துக்கு 2 பேர் பொறுப்படுத்திட்டாலும் இன உணர்வோடு நான் வளரணும். நாள்ல பொறுப்பு எடுத்துக்கிறவங்க நீங்க. நம்ம வளரணும், நம்ம சாதிக்கணும். சம்பாரிச்சு சாப்பாட்டுக்கோ சாராயத்துக்கோ நிறைய வீணா ஆடம்பர செலவு பண்ணிட்டோம். கொஞ்சம் சிக்கனப்படுத்தி ஐயா வளர்ந்த மனிதர், அதாவது உழைப்பால் உயர்ந்த மனிதர், அவரும் ஒரு கூலி வேலை செய்து ஒரு சமுதாயத்தை 10 நபர்களோட பழகக்கூடியவர். அவர் அறிவித்த தேதியிலே லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்து மாநாடு நடத்துவது, போயர்களுடைய திருவிழா நடத்துவது உறுதி என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு என்னுடைய பேச்சை கேட்ட அத்தனை என இனமான ரத்த சுத்தங்களை இரு கரங்களை கூப்பி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, நம்மளுக்கு தலைவர், அருமையான தலைவர்கள், பேச்சு நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவர் மாதிரி உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். இந்த தலைவர் மாதிரி எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லாத்துக்குமே நன்மை, சின்னவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி அந்த தலைவருக்கு ஒத்துழைகள். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.